Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மூலவரை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக திரைப்பட துணை நடிகர் மீது புகார் அளிக்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு படங்களில் துணை நடிகராக நடித்த செல்வா என்பவர் கோயில் விதிகளை மீறி ரீல்ஸ் வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளார். உரிய கட்டுப்பாட்டு விதிகளை விதித்து வழிபாட்டு தலங்களின் புனிதத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர். கோவில் அதிகாரிகள், பணியாளர்கள், அர்ச்சகர்கள் கோவிலுக்குள் செல்போன் பயன்படுத்துவதால் தான் இதுபோன்று நடக்கிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரத்தில் பட்டு கைத்தறி நெசவாளர்கள் ஸ்டாலின் அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெசவு தொழிலாளர்கள் அதிகம் படிக்க தெரியாதவர்கள் என்றும், எனவே தங்கள் கூலியை வங்கியில் போடக்கூடாது என வலியுறுத்தினர். மேலும் வங்கிக்கு அலைந்து கொண்டிருந்ததால் தங்கள் பணிகள் பாதிக்கப்படும் என்றும் கூறியும் தொழிலாளர்கள் நெசவு கூலியை வழக்கம் போல் கைத்தறி அதிகாரிகள் கையிலேயே அளிக்க வலியுறுத்துகின்றனர். இதற்காக காஞ்சிபுரம் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கம், காமாட்சி பட்டு கூட்டுறவு சங்கம், முருகன் பட்டு கூட்டுறவு சங்கம், திருவள்ளூர் பட்டு கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்த நெசவாளர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெசவாளிகளுடைய கூலியை வங்கியில் தான் போட வேண்டும் என்ற ஒரு வாய்மூல உத்தரவை இன்னைக்கு நிர்பந்தம் படுத்தி தமிழகம் முழுவதும் கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையில் இன்னைக்கு இந்த அரசனுடைய உத்தரவு கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய கைத்தறி நெசவு தொழிலாளியினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இந்த அமைச்சருக்கும் சொல்லியிருக்கிறோம், கைத்தறி துறையினுடைய அதிகாரியாக இருப்பவர் தான் எங்கள் சங்கத்துக்கும் பொறுப்பாளர். அவரிடமும் நேரில் பேசினோம். அவர் சொன்ன கருத்து நெசவாளியை வஞ்சிக்கிற மாதிரி இருக்கு. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் 11 விசைப்படகுகள் மீது போடப்பட்ட வழக்கை முடித்து வைக்காததை கண்டித்து விசைப்படகு மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் 11 விசைப்படகுகள் மீது மீன்வளத்துறை மற்றும் காவல்துறை மூலம் போடப்பட்ட வழக்கை பல முறை சந்தித்து பேசியும் வழக்கை முடித்து வைக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தலைமையில் அப்போது அமைக்கப்பட்ட வருவாய்த்துறை, காவல்துறை, மீன்வளத்துறை குழுவின் பரிந்துரைப்படி மாற்றுத் தொழிலுக்கான உத்தரவை வழங்காத காரணத்தை கண்டித்து அனைத்து விசைப்படகுகளும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மொத்தம் 272 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. மலைக்கோவில் வசந்த மண்டபத்தில் கோயில் பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கோயில் இணை ஆணையர் மேற்பார்வையில் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்டனர். பணி நிறைவில் உண்டியல் மூலம் 1,19,36,528 ரூபாய் ரொக்கமும் 233 கிராம் தங்கம் மற்றும் 5,128 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்ததாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் சீட்டு நடத்தி மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருச்சி புத்தூர் ரோட்டில் உள்ள ஸ்ரீ வேலவன் சீட் பிரைவேட் லிமிடெட் எனும் சீட்டு கம்பெனியின் உரிமையாளர் பசுபதி என்பவரிடம் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மக்கள் சீட்டு கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் சீட்டு முடிந்தும் தரவேண்டிய பணத்தை தராமல் உரிமையாளர் தங்களை மிரட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர். தேனியில் பாரம்பரிய மலைமாடுகள் வளர்ப்போர் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வனப்பகுதிகளில் மலை மாடுகள் மேய்ச்சலுக்கு வனத்துறை விதித்த தடை தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் விதித்த தடை ஆணையை தமிழ்நாடு அரசு மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் காட்டுப்பன்றி, யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் திறனற்ற திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துவாக்குடி அடுத்த பரக்கத் நகரில் குடிநீர் வசதி கேட்டு பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பரக்கத் நகரில் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதி அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்தில் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.